பற்பல இசை கூட்டி உயர்ந்தவர்களை கூட்டி
ஆற்றலை பிறப்பிடமாக வருகின்றமிருந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்று கற்றட கற்றதை கற்றபின் இருக்க அதற்கு தகையீர்கள் முறையோடு உலை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தின் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் இதற்காக தெளிவாக ஒளிபெருக்கி கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி நண்பர்களுக்கும் மற்றும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கும் நாடக கலார் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை நன்றிகளது வணக்கத்தினை உருத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். வைக்க வேண்டாம். இல்லையா? இல்ல பொதுவா எல்லா அதனால் என் செய் வினைதான் என் செய்யும் வினை நாடு வந்த கோழி என் செய்யும் கூட்டு என் செய்யும் குமரேசரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்த தொண்டனை என்ற தமிழக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றி வேலனை வேல்முருகனை மணவேல்குடி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு செல்லப்பன்கோட்டை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. ஆக வேலுண்டு வினையில்லை மயிருண்டு பயமில்லை குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை குறைதி இருக்கக்கூடிய குமரப்பெருமானை குன்றுதோறும் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய குகனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் என்னுடைய அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பினை என்னை நம்பி ஒப்படைத்து அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுவோம். முதல்ல வாங்க முருகப்பெருமானை வணங்குவோம். சண்முக நதி போனம் எங்கள் சரவணன் புகழ் பாடும் வெள்ள பழனி மலை பதகி நீனாடும் சண்முக நதி போனம் எங்கள் சரவணன் புகழ் பாடும் வெள்ள பழனி மலை பதகி நீனாடும் திருநீர் வணக்குது திருப்புகழ் முடிக்குது வீரம் அகிலும் நடக்கும் ஆட்சி சிறக்குது சண்முகநாதனே எங்கள் கார்த்திகை வாணனே சிந்தையிலே திடும் எங்கள் சுந்தரி மைந்தனே சண்முகநாதனே எங்கள் கார்த்திகை வாழனே சிந்தையிலே திடும் எங்கள் சங்கரி மைந்தனே
திருப்பாலை என்று 5 வகை இடங்கள். இந்த 5 வகை இடங்களிலே குறிஞ்சியின் சிற்றுரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய இட வழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கு இணங்க எங்க அப்பா எங்களெல்லாம் காவலுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஆமா, முருகனுக்காக திணை விதைக்கப்பட்டிருக்கிறது. திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விட நம் கண்ணும் கருத்துமாக ஆளோனம் சோகிட்டு பறவைகள் எல்லாம் விரட்ட வேண்டுமா? திணைக்கு துணைக்காக நான் செல்கின்றேன். எனக்கு துணைக்கு 2 பேர் வராங்க. ஆமாங்க, வரும்பொழுது ஒருத்தி தானே வந்தா, இன்னும் நம்ம எல்லாரையும் சேர்த்து 10 பேர்கிட்ட வந்தோம். அது அப்ப டிரைவர் எல்லாமா சேர்த்துக்க முடியும்? காவலுக்கு போறது நீங்க எல்லாம் உங்களுடைய துணை கொண்டு யாரெல்லாம் கூட துணைக்கு வராங்க? தோழி ஒருத்தி, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா? ஆமா, அழகுனால அழகு, ஆத்தாடி நல்ல நிறம், கண்ணக்கரேன்னு அப்படி ஒரு நிறம்னா பாத்துக்கிறேன். இல்ல கருப்பு நிறம் தானேங்க, நிறம்னாலே சிவப்பு மட்டும் தானே. அதனால அவளையும் அழைத்துக் கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். காவல் முருகனுக்கு, முருகனுக்கு காவல்னு சொன்ன உடனே மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண பொழுதும் முருகனை எண்ணி நினைத்து சீக்கிரமாக முருகனை எப்பொழுது சரணாகதி அடைவேனோன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த ஏக்கத்தோடு சீக்கிரமாக காவலுக்கு செல்ல வேண்டும். கலியுகத்தினுடைய தெய்வம் முருகப்பெருமான், கந்தபுராணத்தினுடைய கதாநாயகன் முருகப்பெருமான். இந்த யுகத்தில் நாம் அனைவரும் வணங்க வேண்டிய சுவாமி யாருன்னா கந்த சுவாமி தான். கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் இந்துரானை வணங்க தேவையே கிடையாது. கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை கும்பிடணுன்ற அவசியமே கிடையாது. அப்பேற்பட்ட தெய்வத்திற்காக நிகழும் காவல் சிறப்பாக நடக்கு. உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உமையன்னை ஆதிபராசக்தி அன்னை மீனாட்சியை வணங்கி காவலுக்கு செல்லலாம். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாறி ஆலயம் வாழ்வு தரும், மங்கையன் எல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம், அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், ஆடி மறைந்து ஆடி பிறந்தது கண்வளரும் கருமாரி கம்பனி அருள்வெளியானேவன் துளிரும், ஆடி மறைந்து ஆடி பிறந்ததும் கண்மலரும், கருமாரி கம்பனி அருள்மலையானே மண் குளிரும், முன்னை இலைகளை ஓடிட செய்யும் அன்னை தீர்ப்பு, உன்னை விரையனை ஓடிட செய்யும் அன்னை தீர்ப்பு, அவன் கரந்தனை சூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், நதிகாய் பாயும் பன்னீராடி அபிஷேகம், தினம் 40 கோடி கருமலராடி அலங்காரம், நதியாய் பாயே பொன்னீராடே அபிஷேகம், தினம் 40 கோடி கருமலராடி அலங்காரம், சங்கரனத்தில் அம்மனவர்ந்து ஊர்வலம், இவள் தரிசனம் கண்டால் தினமும் கோடிகளும் சேரும். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம், அந்த ஆதிசக்தி கருமாறி ஆலயம் வாழ்வு தரும், மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம், அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம், கலியுக தெய்வம், கருமாறி கலியுக தெய்வம், கலியுக தெய்வம். ஆக தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களில் என்று அபிராமி பட்டர் பாடியது போலே மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, திருக்கடையூரிலே அபிராமி தாயாராக, திருச்சுழியிலே துணைமாலை நாயகியாக, மடப்புறத்திலே உதரகாளி அம்மனாக, திரு ஏடகத்திலே ஏழவார்குள்ளி அம்மனாக. எத்தனை பேர் பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு பெயர்கள், பேருதான் வேறு. அம்பிகையினுடைய சக்தி அருள் எல்லாமே ஒன்றுதான். முத்தாளம்மனாக, முத்தாரம்மனாக, மாரியம்மனாக, வந்தையம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு. ஆமா,
என்ன ஒரு சில இடங்கள்ல காளியா இருக்கா, பத்திரகாளியா, ஒரு சில இடங்கள்ல சாந்த ஸ்வரூபினியா இருக்கா. இருக்கிற இடத்தை பொறுத்து அம்பிகையே மாறிக்கிறா. எங்க சாந்தமா இருக்கணுமோ அங்க சாந்தமா இருக்கிறதும், எங்க கோபப்படணுமோ அங்க கோபப்படுறதும் அம்பிகையினுடைய அருளாக அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு சண்முகன் என்ற பெயர் பெற்றார் முருகப்பெருமான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 நெருப்பு வரிகளாக முருகனுடைய அவதாரம் நிகழும் பொழுது இந்த உலகம் எங்கும் ஒரே ஒளிமயமாக, வெளிச்சமாக, வெப்பமாக தோன்றியதாம். அருள் உருவமாகி அனாதியால் பிளவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளவதோர் மேனி 6 கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரே திருமுருகன் வந்தார் உதித்தது. இந்த உலகம் மையக்கூடிய அளவுக்கு ஒரு குமரன் அவதாரம் செய்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பிறந்தாராம். ஆமா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அல்ல, எப்ப பார்த்தாலும் சிரிக்க கூடாது. கூட்டத்துல அழக்கூடாது, தனியா சிரிக்க கூடாது. இதுதான் கூட்டத்துல அழுதோம்னா நடிக்கணும்னு சொல்லுவாங்க, தனியா சிரிச்சோம்னா பைத்தியம் சொல்லுவாங்க. எங்க சிரிக்கணும், எங்க அழணும், எப்படி சிரிக்கிறதுலே வகை இருக்கு. தனியா சிரிக்கிறது ஒரு வகை, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பகை நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே வஞ்சகமா ஒரு சிரிப்பு இருக்கும். எங்க வச்சு பாக்கணுமோ அங்க வச்சு பாத்துக்கிறேன். இந்த மாதிரி சிரிப்புலயே பல வகை இருக்கு. ஆனால் முருகனுடைய சிரிப்பு அப்பேற்பட்ட சிரிப்பு அல்ல, எதிரியையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிரிப்பு. வயதோரையும் வாழ வைக்கக்கூடிய சாமி யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். எல்லாரும் வஞ்சவங்களை எதிர்த்துதான் போராடுவாங்க, எதிர்த்து அழிச்சிருவாங்க. ஆனா முருகன் மட்டுமே தமிழில் வைத்தாலும் வைதோரை வாழ்த்தக்கூடிய தெய்வம், வைதோருக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வம். அதனாலதான் சூரபதவனை சம்ஹாரம் பண்ணார். எந்த தெய்வங்களும் அசுரர்களை அடித்தார்கள், முருகன் மட்டும்தான் நல்ல விதமாக ஒடுக்கி மகிழாக செய்வக்கூடியாக தன் கூடவே மாற்றி வச்சுட்டு இருக்காரு. எதிரியையும் கூட வச்சுக்கிட்டே வாழ்ற தைரியம் யாருக்கு இருக்கு? முருகனுக்கு தான். அப்பேற்பட்ட வைராக்கியம் பொருந்திய இறைவன் முருகன், வெற்றி வேலை கையில் தாங்கிய வேளவன். ஆமா, சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே வதம் செய்தவன் முருகன். செந்தூரிலே வதம் செய்தானா? கிடையாது. செந்தூர்லயே வதம் பண்ணாரு இல்ல. திருச்செந்தூர்ல இன்ன வரைக்கும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி பெருவிழா நடக்குதே தவிர உண்மையாகவே எங்க சம்ஹாரம் நடந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. அப்படி என்ன காரணங்கள்னா, சந்திக்கக்கூடிய ஆட்களை சந்திச்சு பேசிக்கணும். ஆமா, இன்னைக்கு தனியா பேசுறத குறைச்சிட்டு அடுத்தடுத்து வர ஆளெல்லாம் பேசக்கூடியவங்க. அது காலையில ஒருத்தர் வந்தாருன்னா வாயை திறந்தா மூடவே மாட்டாரு அப்படின்றீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை வாயை திறக்க முடியுதுன்னா நம்ம வாயை திறந்துடணும். அப்பதான் அவர் வாயை மூடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிங்கிறீங்களா? இல்ல, பேச்சுங்கிறது எப்படி இருக்கணும் இருக்குல்ல. எல்லாரும் கற்ற கல்வி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஒரு 50 குதிரை வளர்க்குறான் ஒருத்தன், 50 குதிரைக்கு தீனி கொண்டு போறான். 50 குதிரைக்கு தீனி கொண்டு போற இடத்துல 10 குதிரை தான் இருக்கு. அதுக்கான 50 குதிரைக்கு தீனி கொண்டு போனேன், 10 குதிரைக்கு அந்த 50 குதிரை தீனியை போட்டு சாப்பிட்டே ஆகணும்னா எப்படி? 10 குதிரைக்கு என்ன தேவையோ அதை தானே போட முடியும். அப்படித்தான் நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எங்க கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற அளவு வேணும். கல்வி மட்டும்தான் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத ஒரு செல்வம் ஒண்ணுன்னா கல்விதான். கேடில் விழிச்செல்வம் கல்வியில் ஒருவருக்கு ஆடல, மற்ற எது கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு இணையில்லாத செல்வம் அப்பேற்பட்ட கல்வி செல்வம். அந்த கல்வியினுடைய முடிவு என்ன? அறிவு. அறிவினுடைய முதிர்ச்சி என்ன? ஞானம். அந்த ஞானத்தை நேரடியாக பெற வேண்டும் அப்படின்னா முருகனை தான் வணங்கும். பாருங்க, அதனாலதான் அருணகிரியாரே பாடுறார், உருவாய் எருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாக வந்து அருள் செய்ய வேண்டும் முருகான். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எனக்கு எதிர்த்து பேசுற ஆளை பேச விட்டு நான் பேசினா மட்டும்தான் எனக்கு என் பேச்சுக்கு பெருமை. ஆமாங்க, எதிர்ப்பே இல்லாட்டி நல்லாவே இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கையில எல்லா நேர்மறைக்கும் ஒரு எதிர்மறை வேணும். ரொம்ப நேரம் நிழல்லே இருந்தோம்னா நிழலோட அருமை தெரியாது. கொஞ்ச நேரம் வெயில இருந்துட்டு நிழலுக்கு வந்தாதான் அப்பாடா நிழல் எவ்வளவு சுகமா இருக்குன்னு சுகம் தெரியும். ஆக துன்பம் இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்க இந்த உலகில் முடியவே முடியாது. அதனால அப்படிலாம் நிறைய இருக்கு, வரட்டும் பேசிக்கலாம். அதனால அம்பிகையை வணங்கியாச்சு ஆதிவராசக்தியை. ஏன் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் சரி, இந்த ஆதிவராசக்தியை வணங்குற மாதிரியான ஒரு கருணை எந்த சாமிக்கும் கிடையாது. ரொம்ப பேர் இந்த பத்திரகாளியை பார்த்தா பயப்படுவாங்க.